தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு சில பேர் காரணமா வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தமிழக வெற்றி கழகம் சார்பா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா கொஞ்சம் வந்து பார்ப்போம். முதல், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன். தொடர்ந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி எப்போ பாரு பேசிகிட்டே வந்திருப்பார். அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி இவர் அதிகமாக பேசினாரோ இல்லையோ, பட் விஜய் அவர்களை பற்றி, விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் பற்றி எப்போவுமே பேசிக்கிட்டே வந்து இருப்பார். தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் அவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான நபர் இன்னைக்கு டிவிகே ஜெயிச்சிருக்கிறது காரணமாக இருக்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா காலம்தான் பதில் சொன்னோம் அப்படின்னு டிவிகே பற்றி எல்லாம் ட்வீட் வந்து போட்டார். அவர் சொன்ன மாதிரியே காலம் மிகப்பெரிய அளவில் பதில் சொல்லியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கு. ஸோ காலத்தை முன்னிறுத்தி காலம்தான் பதில் சொன்னோம் அப்படின்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாவேகாவோட தொண்டர்கள் நன்றி செலுத்திட்டு வந்து வராங்க. மற்றொருவர் வீர மங்கை அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்த ஜூலி அவர்கள். ஜூலி அவர்கள் எப்போ பாரு விஜய் அவர்களை பற்றி பேசிகிட்டே வந்து இருப்பாங்க. அவங்க டிஎம்கே பற்றி பேசினதை விட விஜய் அவர்களை பற்றி பேசினதான் வந்து ஜாஸ்தி. மக்கள் மேலே ஒரு பெரிய அதிருப்தி திமுகவுக்கு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக ஜூலி அவர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு தாவேகாவோட தொண்டர்கள் ஜூலி அவர்களுக்கும் நன்றி செலுத்திட்டு தான் வந்திருக்காங்க. இது மட்டும் வந்து இல்லாமல் மற்றும் பலர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஒரு சில பேரை வந்து சொல்லலாம். இந்த மற்றும் பலரும் தாவேகாவோட அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் அலையராது ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இந்த தடவை எலெக்ஷன்லேயே நிற்கலையே, அவர் எப்படி டிவிகே ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தா, டிவிகேலாம் 2 இடத்துல வந்து ஜெயிக்காது, டிவிகே ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேசின அந்த உத்வேகமான பேச்சு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக வந்திருக்கு அப்படின்னு தாவேகாவோட தொண்டர்கள் கமலஹாசன் அவர்களுக்கும் நன்றி செலுத்திட்டு தான் வந்திருக்காங்க. இன்னும் 2 மற்றும் பலர்கள், இந்த 2 மற்றும் பலர்களும் விஜய் அவர்களோடவே ரொம்பவே க்ளோஸாக பல படங்களில் நடித்தவங்க. பட் விஜய் அவர்கள் மேலே சமீபத்தில் அவங்க ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறது, பச்சையாக இவங்கெல்லாம் யார் அப்படின்ற அந்த ஒரு முகம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கு. இந்த முகமெல்லாம் தெரியப்படுத்தின காரணம் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு கொண்டாடிக்கிட்டு நன்றி செலுத்திட்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு வந்து பார்த்தா சத்யராஜ் மற்றும் பிரகாஷ் ராஜ் அவர்கள். தாவேகா தொண்டர்கள் இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறதாகவும் தாவேகாவோட இந்த முக்கியமான வெற்றிக்கு இவங்களோட இந்த பங்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு நன்றி செலுத்திட்டு வந்து வராங்க சோஷியல் மீடியாவில்.